ஹலோ கைஸ், வெல்கம் டு தி எபிசோட் 2 ஷா ஆன் ஏர். ஓகே கைஸ், இப்போ நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா இன்டர்வியூ அண்ட் ஹெச்ஆர்ஸ் இவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இவங்களோட ஒர்க்கு எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி நம்ம கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். இது எப்போ நடக்கும்னா, இப்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஏப்ரல் மந்த்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு இந்த மாதம் வந்து முடிஞ்சு நிறைய பேர் வந்து காலேஜ் விட்டு பாஸ்ட் அவுட் ஆகிட்டு வெளியே வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணுவீங்க. இப்போ கேம்பஸை செலக்ட் ஆனவங்க பற்றி நான் பேச போகிறதில்ல, பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி இன் ஜாப். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தேம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்டர்வியூ வந்து ஜாப் சர்ச் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட் சொல்லிட்டு நான் பேச போறேன். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல, இப்போ மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா இப்போ நிறைய சிச்சுவேஷன் நடந்திருக்கு. இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா, இப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கன்சல்ட் பண்ண அவங்களும் இப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் லிங்க்டின்ல நிறைய போஸ்ட் பார்த்தேன், அவங்களும் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபீட்பேக் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஜாப்ல போய் அட்டன் பண்றோம்னு வச்சுங்களேன். இது எக்ஸ்பீரியன்ஸ்டும் நிறைய பேர் ஜாப் விட்டு வெளியே வராங்கல்ல, அவங்க அட்டன் பண்றாங்கன்னா, இப்போ மேனேஜர்ஸும் ஹெச்ஆர்ஸும் எப்படி ஃபீட்பேக் தராங்க அப்படி சொல்லி நம்ம பேச போறோம். இது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நான் இப்போ எனக்கு நடந்த இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். நான் வந்து நிறைய கம்பெனி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறேங்க. நான் அட்டன் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டும் கிட்ட அவனும் இதை தான் சொன்னான். சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் முடிஞ்சது. மேபி இப்போ பாருங்க, நார்மலாக எப்படி ஜாப் சர்ச் நடக்கும்னா, இப்போ நம்ம நௌக்கரியில் ப்ளஸ் லிங்க்டின் இந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரொஃபைலை பார்த்து நம்மளுக்கு வந்து ஹெச்ஆர் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் குட். அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ கால் லெட்டர் வந்து அவங்க அஃபிஷியல் ஐடி மூலமாக நம்மளுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்டர்வியூ வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். மேபி எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபேஸ் டு ஃபேஸ் 1 or 2 இன்டர்வியூ தான் இருக்கும். அண்ட் ஃப்ரெஷர்ஸ்னா ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அவங்க ஃப்ரெஷர்ன்றதால கொஞ்சம் வந்து இன்டர்வியூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் ஆர் ஹெச்ஆர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஐ வில் கெட் பேக் டு யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வில் கெட் பேக் டுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதில் தான் இங்கே ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண வச்சுங்க, எனக்கு வந்து ஸ்கில் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொல்லிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். ஸோ அவங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, நான் ஆன்சர் ஃபுல்லாக பண்ணுறேன். சிடிசி எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். எதுக்கு ஜாப் லீவ் விட்டுறேன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஒரு சில ரீசன்ஸ் தான் சொல்கிறேன். அவங்க ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஜாப் வச்சுட்டு நீங்கள் ஜாபை விட்டுருவீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒரு வாரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நிறைய பேர் வந்து வேலிடான இந்த ரியல் ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேலரி இஷ்யூஸ் இருக்கு, அப்புறமா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து growth இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் கைண்ட் ஆஃப் ரீசன் இஸ் நாட் அக்செப்டபிள். அவங்க வந்து அக்செப்ட் பண்றது கிடையாது. ஏன்னா இது வந்து ரியல் ரீசனா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண கிடையாது. அவங்க மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, ஓகே இப்போ இங்கேயும் நம்மளுக்கு சேலரி கம்மியா இருந்தா இவனும் போயிடுவாங்க தான் அவங்க மைண்ட் இருக்கும். மேபி அவங்க வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைக் growth எதுவுமே வராமல் இருக்கலாம். அதே மாதிரி இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து வேற ஜாப் சர்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாப் வச்சுட்டு வந்து இன்டர்வியூ வந்து ஓகே நம்மளுக்கு ஒரு growth தேவை, நமக்கு பிரேக் தேவை, நம்ம ஃபினான்ஷியல் இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேலரி தேவை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து கேட்டு பார்ப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி ரேட்டிங் தான் சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் தி ரேட்டிங் அண்ட் பெர்ஃபார்ம் வந்து சேலரிக்கெல்லாம் கிடைக்கும். சில பேர் நினைப்பாங்கன்னா, ஓகே ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லா சேலரி ஹைக் கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு வச்சுட்டு அந்த ஜாப் வந்து சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஹெச்ஆர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இப்போ நிறைய ஆஃபீஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 month நோட்டீஸ் பீரியட் இருக்கு, மினிமம் 2 month இருக்கு. 1 monthன்ற நோட்டீஸ் பீரியட் இப்போ கிடையவே கிடையாது. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஹெச்ஆர் கால் பண்ணி, நோ வி நீட் இமிடியேட் ஜாயினிங், எங்களுக்கு வந்து இப்போவே ஆள் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனு இல்லைங்க எனக்கு 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் சொல்லிட்டு அந்த பர்சனை சொல்லலை, எனக்கு 3 மாதம் எங்களை வெயிட் பண்ண முடியாது, எங்கள் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ வி நீட் அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் ஆர்எல்ஸ் வில் பி டேக் யூ அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சேன். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி ஓகே ஒரு இன்டர்வியூ தானே போகுது சொல்லிட்டு செகண்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்கள சேம் ரீசன் சொல்லுவாங்க, வி நீட் வந்து இமிடியேட் பர்சன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இது பண்ணிட்டு திரும்ப அவங்க ஏற்கனவே ஜாப்ல இருக்கணும் 3 to 4 இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. அட்டன் பண்ணி இதே சொல்லும்போது அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாப் வந்து விட்டுருவாங்க. விட்டு என்ன நினைப்பானா, ஓகே இவங்க வந்து இமிடியேட் ஜாயின் தான் கேட்குறாங்க, ஸோ இப்போ அந்த ஜாப் விட்டு ரிசைன் பண்ணிட்டானா ஸோ என்னை வந்து ஈஸியாக 1 month ரெக்ரூட் பண்ணாங்க சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுதுன்றது அவனுக்கு தெரியாது. என்ன நடக்கும்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ வந்து எந்த ஒரு ஹெச்ஆர்ஸோ மேனேஜர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க ஜாப் சர்ச் பண்ணுறது அவங்க வந்து என்ன சொல்றது அக்செப்ட் பண்றது கிடையாது. அவங்க ரீசன் என்ன, இப்போ வந்து ஒரு ஜாப் ஒரு பேக்கப் இல்லாமல் நீங்கள் எப்படி ஜாப் விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஓகே ஜாப் விட்டு வந்தானே ஃபர்ஸ்ட் ரீசன் போது இதை சொல்லி பார்ப்போம், ஸோ மேனேஜர் அக்செப்ட் பண்ணிப்பா சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லை சார் எனக்கு வந்து growth தேவைப்பட்டுச்சு சார், ஸோ வந்து 3 month நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார், 3 month நோட்டீஸ் அக்செப்டபிள் கிடையாதுன்னாங்க, 1 month இமிடியேட் ஜாயினிங்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னாங்க. இதை வந்து எங்கள் ஆஃபீஸில் கேட்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு ஆஃபீஸில் வந்து கேட்டால் சார் நான் வேறு ஜாப் ட்ரை பண்ணுறேன் 1 monthல விடுங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. அதில் நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஸோ அது மோஸ்ட்டாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி சொன்னோன்னே அவனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஓகே ஹி இஸ் நாட் ஸ்டேபிள் அப்படி தான் சொல்லி நினைப்பாங்க. சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானு, சரி ஓகே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நமக்கு இதான் ரீசன் வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லி விட்டுருவான்.
செகண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான். இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், என்ன ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுகிறேன். அடுத்து வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான். வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அவனும் சேம் ரீசனாக சொல்லுவான். இந்த மாதிரி சேலரி இஷ்யூ, க்ரோத் இஷ்யூ சொல்லும்போது அவங்களும் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபீட்பேக்கும் தர மாட்டாங்க. அதான் கேஸ் வெறும் பேட். இப்போ வந்து இப்போ நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ இங்கே ஹெச்ஆர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் யாராச்சும் அந்த பாட்காஸ்ட் கேட்டுருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதோட கஷ்டம் வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறவங்க தான் தெரியும். ஸோ என் ஃப்ரெண்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து 1 இயராக வந்து அவன் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கான். ஸோ கீப்ஸ் ஆன் ரிஜெக்டிங் ஹிம். அதே மாதிரி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீசன் கூட சொல்லவும் மாட்டாங்க. இப்போ அந்த மேனேஜர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்டர்வியூ முடிஞ்சவொன்னே அவன் வந்து ஓகே ஐ வில் கெட் பேக் டுன்னு சொல்கிறான். அவன் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓகே சொல்லிட்டு கெட் பேக் டுனா how many days I will need to wait sir அப்படி சொல்லி கேட்க போகிறான். அவர் என்ன சொல்ல போகிறான்னா 2 weeks you need to wait for 2 weeks. ஏன் இப்போ நீங்கள் வந்து இமிடியட் ஜாயினிங் சொல்லிட்டு கேட்டு தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஹெச்ஆர்ஸ் வந்து அப்படி தான் கேட்பாங்க. கால் பண்ணும்போது எதுக்கு 2 weeksன்னு சொல்கிறீங்க? ஸோ இஃப் யூர் குட் அட் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் அப்போ சொல்லிடலாம்ல. இல்லைப்பா உனக்கு வந்து உன்னை ரெக்ரூட் பண்ண முடியாது, உனக்கு கேப்ஸ் இருக்குது, இல்லாட்டி நீ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த கேண்டிடேட் கிட்டே சொல்லலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன சொல்லலாம்னா நான் வந்து நாளைக்குள்ளே சொல்லுவேன். இப்போ நேரில் சில பேர் வந்து நேரில் வந்து சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும் சொல்லிட்டு நிறைய மேனேஜர்ஸ் ஹெச்ஆர்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லலாம்னா இப்போ நீ ரிஜெக்ட்னா அடுத்த நாளே நீங்கள் சொல்லிடலாம். மெயில் மூலமாகவும் ஒரு கால் மூலமாகவும் நீங்கள் சொல்லிடலாம். சாரி வேற ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது ரீசன் சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீசனாக சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து நான் வர இன்டர்வியூஸில் வந்து யாருமே ஃபீட்பேக் தரது கிடையாது. இன்சிடென்ட்ஸ் என்ன நடந்ததுன்னா நான் வந்து ஒரு எல்லாமே எம்என்சி தாங்க நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணது ஃபுல்லாக பெரிய எம்என்சி. சின்ன கம்பெனி நடந்தால் பரவாயில்ல கைஸ், பெரிய எம்என்சிலாம் இது நடக்குது. இதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஐ வில் கெட் பேக் டுன்னு சொன்னாலும் ஓகே நான் வந்து என்ன பண்ணேன், ஓகே வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் எவ்வளோ நாள் சார் ஆகும்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார் ஹெச்ஆர் வில் கெட் பேக் டுன்னு சொன்னார். ஓகே ஹெச்ஆர் சொல்லுவாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவும் ஒரு 2 days கழிச்சு நான் திருப்பி கால் பண்ணேன் ஃபீட்பேக் வருதான்னு சொல்லிட்டு. கால் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஹெச்ஆர்ஸ். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போனியான்னு சொல்லிட்டு போகிற வரையும் 10 வாட்டி கால் பண்ண ஹெச்ஆர் நம்ம பண்ணும்போது திருப்பி வந்து அவங்க ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே ஹெச்ஆர் வந்து பிஸியாக இருப்பாங்க, ஸோ மேபி அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவாங்க, மேபி சாப்பிட போயிருக்கலாம், இல்லை ஃபோன் சைலண்டில் இருக்கான்னு வச்சு நான் விட்டுறேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த நாள் வந்து கால் பண்ணுறேன். அடுத்த நாள் கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு திரும்ப ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கடுப்பாகுது, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெயில் சென்ட் பண்ணுறேன். அவர் அஃபிஷியலாக கால் லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ மெயில் சென்ட் பண்ணுறேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேது. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ரிஜெக்ட்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு மெயிலில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஓகே நீங்களே பண்ணலாம் கூட, இப்போ நான் கால் பண்ணும்போது நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பண்ணுங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா நீங்கள் அவர் மேனேஜர் வந்து 2 weeks வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா ஓகே ஐ திங்க் ஐ காட் செலக்டட், ஸோ நான் வந்து வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு வர இன்டர்வியூலாம் அவன் மிஸ் பண்ணிடுறான். ஓகே நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ 2 weeks ஆச்சு, 3 weeks ஆச்சு, அவனுக்கு நடுவில் நிறைய இன்டர்வியூ வந்து அவனும் அதெல்லாம் அட்டன் பண்ணவே மாட்டான். 3 weeks 4 weeks அவங்க ஃபோன் எடுக்கிறது மெயிலில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை. இது ரொம்ப பேட் கைஸ். இதை பற்றி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து லிங்க்டின்லையும் சரி இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க, ஹெச்ஆர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஹெச்ஆர்ஸ் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அவர்கிட்ட வந்து பிங்க் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டும் சரி நானும் சரி இந்த மாதிரி ஒரு சில இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், என்ன ஆகுதுன்னா ஹெச்ஆர்ஸ்ல வந்து ரெஸ்பான்ஸே வர மாட்டேது, ஃபீட்பேக்கு இது என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி சார் செலக்ட் ஆகலாம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஆமாம் பண்ணுதான், ஏன் பண்ண மாட்டாங்க, பண்ணுமா அது பண்ணலன்னா தான் அது வந்து அன்ப்ரொஃபஷனல் கிடையாது அப்படின்றாரு. இப்போ நீங்கள் பண்ணுறதுல அன்ப்ரொஃபஷனல் தாங்க. இப்போ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஹெச்ஆர்ஸ், நான் எல்லா ஹெச்ஆர்ஸும் சொல்ல தோஸ் ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் டு த கேண்டிடேட். அவங்க வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண வராங்க. இப்போது இதில் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ ஒரு ஜாப் வந்து இப்போது நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் ஆள் தேவை, அந்த பொசிஷனுக்கு ஆள் தேவை, எனக்கும் என்ன பண்ண தேவைன்னா எனக்கு காசும் தேவை. ஏன்னா இப்போ ஒரு ஜாப் போகிறேன்னா அமௌண்ட்டுக்கு தான் போவாங்க. ஓகேங்களா, எனக்கும் தேவை உங்களுக்கு தேவை. ஸோ அது வந்து வின்வின் சுச்சுவேஷன் தான். இப்போ நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா இப்போ நானும் ஜாப் இல்லைன்னா அது வின்வின் சுச்சுவேஷன் கிடையாது, 2 பேரும் வந்து லாஸ் தான் அது. ஓகேங்களா, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க நான் சொல்ல வரல. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஃபீட்பேக் தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஃபீட்பேக் தந்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹிம் டு அட்டன் நெக்ஸ்ட் இன்டர்வியூ. ஓகே ஹீ நோ வாட் ஹி மேட் ராங் இன் ப்ரீவியஸ் இன்டர்வியூ. நீங்கள் வந்து தைரியமாகவும் சொல்லலாம், ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், மூவ் பண்ணலாம். நீங்கள் இல்லைப்பா உனக்கு டெக்னிக்கல் நாலேஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால தான் எடுக்க முடியல சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லனா கூட பரவாயில்ல, மெயிலில் சென்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் மெயிலில் சொல்லலாம், ஜஸ்ட் செலக்ட் ஆர் ரிஜெக்டட் ஆர்எல்ஸ் நீங்கள் வேற ஒருத்தரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணிட்டீங்க இல்லாட்டி உங்கள் ப்ரொஃபைல் ஹோல்டில் இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லலாம். நீங்கள் எதுவுமே சொல்லனா நீங்கள் பண்ணுறது எப்படி தன்மா இருக்குது. நீங்கள் என்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த திருப்பி கேட்டால் நீங்கள் இப்போ எப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க கடன் வாங்குவாங்க, நம்ம திருப்பி கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பாட்காஸ்ட் வந்து யாராச்சும் ஹெச்ஆர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, ஹெச்ஆர்ஸ் சரி மேனேஜர்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கிவ் தம் த ஃபீட்பேக். நீங்கள் வந்து ரிஜெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ முடிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் நம்ம செலக்ட் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போனால வேறு
நாங்கள் இன்டர்வியூ எடுத்துட்டோம், தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லி பண்ண அவங்க எதுவுமே பண்ண போறது இல்லை. யூ கோயிங் டு அட்டெண்ட் சம் அதர் இன்டர்வியூ, ஹி வில் ஆஸ்க் தி ஃபீட்பேக். அதை விட்டுட்டு நீங்க வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன், நான் மெயிலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்னே தெரியல. அவங்க இது பத்தி நான் ஒரு ஹெச்ஆர் கிட்ட கேட்கும் என்ன சொன்னாங்க, என்ன பண்ண கோவப்படுறாங்க, எதனால என்ன செலக்ட் பண்ணல, நீங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம் சொல்றாங்க அப்படின்றாங்க. ஸோ அக்செப்ட் தட். ஸோ இந்த மாதிரி பண்றதும் தப்பு தான். அட்லீஸ்ட் நீங்க மெயில் நீங்க பண்ணலாம்ல, மெயிலில் வந்து எதுவுமே டேரக்டாக எதுவும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ நீங்க மெயில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம். யூ ஹேவ் நாட் பீன் செலக்டட், வி ஹேவ் சூஸ் சம் அதர் கேண்டிடேட் சொன்னா அவங்க எதுவுமே பண்ண போறது இல்லை கைஸ். அவன் அப்படியே நல்லா சந்தோஷமா எடுத்துப்பான். அரல்ஸ் அவன் மேக்ஸிமம் போனா என்ன ரீசன் ரிஜெக்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்க சொல்லி அந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்க வீக்கா இருக்கீங்க, அரல்ஸ் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லாட்டி உங்க சிடிஸ் வந்து எங்க கம்பெனி ஸ்டாண்டர்ட்க்கு கிடையாது, இல்லாட்டி உங்களுக்கு வந்து கேப் இருக்கு, ஏதாவது நீங்க ரீசன் சொல்லல, எதுவுமே சொல்லல. எப்படி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு அட்வைஸ் நான் கொடுக்க போறேன், நீங்க வந்து ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் ரெஸ்யூம்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஐடில நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் பிஇஏ இருந்தா கூட தயவு செஞ்சு காலேஜ் முடிச்ச உடனே இல்லை காலேஜில் நீங்க படிக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணீங்க. அந்த மாதிரி கோடிங்ஸும் சரி, ஐடி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ நான் ஐடியா இருந்தீங்கன்னா, இப்போ வந்து பிகாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற என்ன பண்றீங்கன்னா, இந்த எக்ஸல் நல்லா லேர்ன் பண்ணீங்க, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், அக்கௌண்டிங் பேசிக் நிறைய லேர்ன் பண்ணுங்க, 11th 12th புக்ஸ் வந்து நல்லா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ டிகிரி வந்து ஒரு சப்போர்ட் தான் கைஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுக்கு தான் செக் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவும் உங்களை லேர்ன் பண்ண அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஐடியா இருந்தாலும் சொல்லி, நான் ஐடியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஸோ முக்கியமானது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்னா நீங்க வந்து எப்படின்னா, இப்போ நம்ம பேசுறது கண்டினியூஸாக பேசுற பார்த்தீங்களா, நீங்க கரெக்டாக பேசுறது தப்பாக பேசுறது மேட்டர் கிடையாது கேஸ். நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி இப்போ கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன ஸ்டக் ஆகக்கூடாது, ஸ்டக் ஆகாம பேசணும். அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நீங்க ஃப்ளோவில் பேசுனீங்கன்னா தப்பு ரேட்டுன்றது கண்டுபிடிக்க முடியாது கேஸ். அது நீங்க என்ன டெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷ் நீங்க ஃபாஸ்ட்டாக பேசணும். அதே மாதிரி நீங்க வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது தயவு செஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷில் பேச பழகுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு இன்ட்ரோ அட்டன் பண்ணும்போது. இல்லாட்டி இது இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரி மிஸ் ஆச்சுன்னா உங்க சேலரி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நீங்க நல்லா கான்ஃபிடென்ட் இருந்தீங்கன்னா அவங்க உங்க சேலரி அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், பேஸ்ட் ஆன் தி ப்ராசஸ். இப்போ சில பேர் கம்யூனிகேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து வேற ஒரு நல்ல ஹை எண்ட் ப்ராசஸ்ல போட்டு விட்டுருவாங்க. புரியுதுங்க? ஸ்கில்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய மேட்டர்ஸ் தான் அது. ஓகே, நான் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, ஹெச்ஆர் சார் சொல்லி மேனேஜர் இருந்தால் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து ஃபீட்பேக் தாங்க. அதான் நான் சொல்ல போறேன். ஏன்னா ஃபீட்பேக்ன்றது அவங்களுக்கு ரொம்ப நெசசரி. இப்போ ஃபீட்பேக்கே தராம நீங்க இழுத்தடிக்கிறது சரியில்லை. இது ஒருத்தர் 2 பேர் பண்ணா பரவாயில்ல. நான் 10 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண 10 பேருக்கு கேட்டேன்னா 10ல் 9 பேர் வந்து இப்படி தான் பண்றாங்க. ஏதோ 1 or 2% தான் ரெஸ்பான்ஸா பண்றாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ கிவ் தம் ஃபீட்பேக். அதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, யூ ஷுட் கிவ் தி ஃபீட்பேக். அவ்வளோ யூ ஷுட்ன்றதை எனக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கொடுங்க, அவ்வளோ தான் சொல்ல முடியும். ஓகே கைஸ், நான் இந்த பாட்காஸ்ட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். திரும்ப நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல மீட் பண்ணலாம் கைஸ். Until then, bye from Disha and Air. Okay guys, bye. Have a nice day guys. Bye.